விவசாயிகள் எல்லாம் இரவு நேரத்தில் விவசாயத்திற்கு போனால் பாம்பு கடி தேல் கடி செய்து இறந்துடுறாங்கன்றதை தடுப்பதற்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டது. அதுக்கு 7,000 15,000 மானியம் கொடுக்கப்பட்டது. தமிழக அரசு இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க. ஆக எல்லா விதத்திலும் தமிழக அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல அண்ணன் சேகர் பாபுக்கு தான். கார்ப்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயலாற்றுகிறது. அவசர அவசரமா 3000 குடமுழுக்கு, எந்த பணியும் நிறைவு செய்யாமல் இவர்கள் குடமுழுக்கு நடத்துகிறார்கள் என்று கார்ப்பரேட் மாதிரி அறநிலையத்துறை செயலாற்றுகிறது என்பதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல அண்ணன் கமலஹாசன் அவர்கள், அதாவது இன்னைக்கு நன்றிய திமுகவுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்னு தேடி தேடி தெரிவிக்கிறாரு. அதனால மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு சனாதன தர்மத்தை பத்தி திருப்பி பேசுறாரு. நான் கேட்கிறேன், ஒரு மக்களின் வாழ்வியலை தயவு செய்து உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. தவறுதான், திருடு எங்க நடந்தாலும் தவறுதான். உடனே என்னமோ டெல்லியில் நடந்தா தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து காங்கிரஸ் திமுக காரங்க அப்படி சொல்லுவாங்க. எங்கே நடந்தாலும் தவறு தான். பாதுகாப்பாக பெண்கள் இருக்க வேண்டும். அவங்களோட செயின் பறிக்கப்பட்டது தவறு தான் எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.